எதிர்க்கட்சித் தலைவர் சபாநாயகர் அல்லது பாராளுமன்றத்தின் ஏனைய பதவிகள் தொடர்பில் இதுவரையில் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவிக்கின்றது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றம் கூடிய பின்னர் இது தொடர்பில் தீர்மானங்களை எட்ட உள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க கூறுகின்றார். 8வது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு செப்டம்பர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30க்கு நடைபெற உள்ளது. ஆரம்ப நிகழ்விற்கான நடவடிக்கைகள் தற்போது பாராளுமன்ற வளாகத்தில் முன்னெடுக்கப்படுகின்றன. 2015ஆம் ஆண்டு பொது தேர்தல் முடிவுகளுக்கு அமைய தேசிய பட்டியல் உறுப்பினர்களுடன் ஐக்கிய தேசிய கட்சி 106 ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 95 ஆசனங்களையும் பெற்றன. இலங்கை தமிழரசு கட்சி 16 ஆசனங்களையும் மக்கள் விடுதலை முன்னணி 6 ஆசனங்களையும் பெற்றுக் கொண்டன. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனம் வீதம் கைப்பற்றின. ஆரம்பேதிම සිදුවන්නේ ஜனாதிபதியின் உரையை பாராளுமன்ற பொதுச் செயலாளர் முதலாவதாக வாசிப்பார். அதன் பின்னரே பாராளுமன்றத்திற்கான சபாநாயகர் தெரிவு செய்யப்படுவார். சிரேஷ்டத்துவத்தின் அடிப்படையிலேயே ஆசனங்கள் வழங்கப்படும். முன்னாள் ஜனாதிபதியும் எதிர்க்கட்சி உறுப்பினராகவே பாராளுமன்றத்திற்குள் பிரவேசிப்பார். அவரின் சிரேஷ்டத்துவத்தின் அடிப்படையிலேயே ஆசனம் வழங்கப்படும். எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சிக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வழங்கப்படும். அன்றைய தினம் பிற்பகல் 3 மணி வரை பாராளுமன்றத்தின் நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும். ஜனாதிபதியின் தலைமையில் வைபவ ரீதியாக பிற்பகல் 3 மணிக்கு பாராளுமன்றம் மீண்டும் கூடும். அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் அன்றைய தினம் ஜனாதிபதியால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது. தேர்தலின் பெரும்பான்மையான ஆசனங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்துள்ளமையினால் ஐக்கிய தேசிய கட்சியின் சபாநாயகர் ஒருவரை பெயரிடுவது தொடர்பில் கட்சி என்ற ரீதியில் எமக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் தொடர்பில் தற்போது எவ்வித இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை. ஏனெனில் இன்னும் நாட்கள் உள்ளன. 1ஆம் தேதி நாம் அனைவரையும் தீர்மானிக்க வேண்டும். அதனால் எமக்கு எவ்வித அவசரமும் இல்லை. முன்னரை போன்று வெற்றிடங்களை நிற்பாது 2 கட்சிகளினதும் அடையாளத்துடன் ஒன்றிணைந்து நாட்டை முன்னோக்கி எவ்வாறு கொண்டு செல்வது என்பது தொடர்பிலேயே தேசிய அரசாங்கம் என்ற எண்ணக்கருவிற்கு நாம் கலந்துரையாடினோம். அதனால் அமைச்சு பதவி மற்றும் அதிகாரம் ஆகிய அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் சிந்தித்து எவ்வாறு செயற்படுவது என்ற தீர்மானங்களை எடுக்க உள்ளோம். அதன் பிரகாரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படும். அரசாங்கத்தின் பிரதான பங்குதாரராகவே நாம் எதிர்காலத்தில் செயற்பட உள்ளோம். புதிய அமைச்சரவை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியிடமும் நாம் வினவினோம். How many more ministers in this national government and how many deputy ministers? I cannot give an exact answer that tentatively it may be about 45 ministers. 45 ministers and how many deputy ministers? Maybe equal number. 45 ministers and 45 deputy ministers. Deputies and state, both. So it's going to be a large cabinet. Large cabinet. Is this because you want to fulfill the aspirations of those in the cabinet? No. இல்லை, தேசிய அரசாங்கத்தை 2 வருடங்கள் தற்காலிகமாக முன்னெடுப்பதற்கான வாக்குறுதியை நாம் வழங்கியுள்ளோம். இதனை தீர்க்கும் பட்சத்தில் இதனை விட சிறிய அமைச்சரவை ஒன்றை அமைக்க முடியும். When will the cabinet? Tentatively on 2nd. However, கட்சி தலைவர்களுக்கு அது தொடர்பில் தீர்மானிக்க முடியும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வருட பூர்த்தி என்பதனால் அன்றைய தினம் அமைச்சரவை பதவி பிரமாணம் செய்யாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கூறினாரே. கட்சி தலைவர்களுக்கு அது தொடர்பில் தீர்மானிக்க முடியும். 2ஆம் தேதி பதவி பிரமாணம் செய்ய கட்சி சம்மதித்தது. அன்று கட்சியின் வருட பூர்த்தி என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என நான் எண்ணுகின்றேன்.